திரு துரைக்கருணா, அதிமுக களாய்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? கடந்த 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக அணுக்கமாக இருந்து அவதானித்து வருகிறோம் என்கிற முறையில் உண்மையிலேயே அது மிகவும் வேதனைப்படக்கூடிய நிகழ்வாக தான் இருக்குது. இந்த 52 ஆண்டு கால இந்த அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்குறேன். அவ்வப்போது பிரச்சனைகள் வரும், அதில் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. இந்த கைகலப்பு அடிதடி என்கிற அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காது. இது ஜனநாயக ரீதியில் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த மேல்பூச்சு இருக்குல்ல, அது நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இந்த மிதமிஞ்சிய ஜனநாயகம் என்பதே ஆபத்து. அதற்கு மிகப்பெரிய உதாரணமே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான். 1923 சூரத் மாநாட்டில் நடந்த அந்த அடிதடி, மிதவாத காங்கிரஸுக்கும் தீவிரவாத காங்கிரஸுக்கும் நடைபெற்ற அந்த அடிதடி மோதல் என்பது 100 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்குது. அந்த கட்சி எங்கே போயிட்டுருக்கு? ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு. ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு கட்டமைப்போடு இருக்கிற இயக்கம் தான் தொடர்ந்து வெற்றிகரமாக பயணிக்க முடியும். இந்த கள ஆய்வு கூட்டம் கலவர கூட்டங்களாக நடைபெறுகிறது என்பதை பார்க்கிற பொழுதே இந்த கட்டமைப்பில் ஏதோ ஒரு சிதைவு ஏற்பட்டு விட்டதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடியாரனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கை நழுவி போய்விட்டதோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பார்வை. ஒரு விஷயத்தை பொன்வில்சன் குறிப்பிட்டார், நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி சண்டை வருது? ரெட்டலைக்கு நீ அதிகம் வேலை செஞ்சியா, நான் அதிகம் வேலை செஞ்சனா, நீ துரோகம் செஞ்சியா, நான் துரோகம் செஞ்சனா அப்படிங்கிற வகையில் கட்சிக்குள்ள நீ வேலை செஞ்சியா இல்லையாங்கிற வகையில் தான் சண்டை வருதே ஒழிய எடப்பாடி பழனிசாமி தலைமை குறித்து யாரும் அங்கே சண்டை போடலை. அதனால ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இதை தாண்டி தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரியிலையோ திருநெல்வேலியோ மதுரையிலையோ திருப்பரங்குன்றத்திலோ நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்குள்ள தான் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கிற நிர்வாகிகள் மத்தியிலே தான் இந்த பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் அதனுடைய உள்ளீடு என்னன்னா, இங்கு கட்சி பிரிந்து இருப்பதால் இந்த தோல்வியை பெற்றிருக்கிறோம். கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளை செயலாளர், பேரூர் செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர் என்று பொறுப்புகளிலே இருந்தவர்கள் கூட பொறுப்பற்ற முறையிலே தேர்தல் பணியாற்றினார்கள். அவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டதுங்கிற கருத்தை வலிமையாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த பிரச்சனைகளை உருவாக்கினோடு போய் கேட்டிங்கன்னா, இந்த ஒற்றுமை ஒருங்கிணைப்பு இல்லாதனுடைய விளைவு தான் ஒரு அவநம்பிக்கை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அவர்களை களத்திலே வீழ்த்த வேண்டும் என்று தீவிரத்தன்மையோடு பணியாற்றவில்லை. இதை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியை ஒப்புக்கொண்டிருக்கல. இந்த மோதல் நடைபெற்ற எந்த இடத்துலையும் நீங்க சொல்ற மாதிரி ஒற்றுமையா இருக்கணும், இல்ல அவங்கள கட்சியில உள்ள கூட்டிட்டு வரணும், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் சண்டை வரலையே. அங்க இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் நீ பெரியவரா நான் பெரியவராங்கிற வகையில தானே சண்டை வந்திருக்குது. இல்லை, அதுதான் சொல்றேன். கட்சியில் எப்பவுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு பெரிய கட்டுக்கோப்பு இதுவரையிலும் இருந்தது, இப்போவுமே பல இடங்களில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுமே, 2016-17 காலகட்டத்தில் நடந்ததை மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறோம் என்ற பொழுது பொதுக்குழுவோ செயற்குழுவோ அல்லது தலைமை கழகமோ அல்லது கடைசி கட்ட உறுப்பினரோ ஒரு அதிருப்தி கூட தெரிவிக்கலை. ஏன் இவர்களை பொதுச் செயலாளராகன்னு ஒரு 6-7 மாதத்தில் அவரை வெளியேற்றுறாங்க. யாராவது ஒரு குரல் எழுந்ததா, ஏன் இவங்களை வெளியேற்றுறீங்க அப்படின்னு? இல்லை, கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பையே உடைத்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற முடிவை எடுக்கிற பொழுது அதற்கும் ஒரு எதிர்ப்பு கூட இல்லை. எல்லோருமே ஒருமனதாக ஒப்புக்கொண்டார்கள். ஒரு கட்சி வலிமையாக கட்டமைப்போடு இருக்க வேண்டும், இந்த கட்சி தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிற பொழுது அந்த நேரங்களில் அமைதி காப்பார்கள். கட்சியினுடைய ஒரு வலிமையான தலைமை, அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு நாம் இருப்போம். ஆனால் பிரிந்து கிடக்கிற அல்லது எடப்பாடி பாணியில் சொன்னால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அவர்களும் இணைந்தால் ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக வருகிற பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் இல்லை. கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து கிளை நிர்வாகிகளிலிருந்து அனைவருடைய அந்த மன தாக்கம் என்பது அப்படி தான் இருக்குது. அதை வெளிப்படையாக போய் எடப்பாடியை வெளியே அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படிங்கிற கோஷத்தை அங்கே எழுப்ப மாட்டாங்க. கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும், இந்த உணர்வுடைய தாக்கம் தான் அந்த 6 பேர் கொண்ட முன்னணியினர் சந்திச்சது. ஆனா என்ன ஒரு அரசியல் தலைவனுக்கு இல்லாத பண்பற்ற செயல்கிறேன். 6 பேர் சந்திச்சது உண்மை, பேசியது உண்மை. அந்த 6 பேரில் 3 பேரை நானே நேரடியாக சந்தித்து பேசினேன், தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. எப்படி இவரை நம்பி பயணிக்கிறது என்கிற ஒரு வேதனையை வெளிப்படுத்தினார்கள். அந்த 6 பேர் சந்தித்து வலியுறுத்தினவர்கள். நான் ஏற்கவில்லை, சொல்லிட்டு போங்களேன், பச்சை பையன்னு சொல்கிறீங்க. எடப்பாடியை விடவும் சீனியர் அவங்க, பல தேர்தல்களை சந்தித்தவர்கள், பல தேர்தல்களில் வெற்றி தோல்வியை சந்தித்து அமைச்சராக இருந்தவர்கள்.
அவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க சந்தித்தது பச்சை பொய்ன்னு சொல்கிறீங்க. ஒரு 3 பேர் ஒருங்கிணைப்பு குழுன்னு வந்தால் ரோட்டில் போகிற வரவனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமான்னு கேட்குறீங்க. எப்படி இது ஒரு அரசியல் தலைமைக்கு அவர் தானே சொல்றாரு? நீங்க வேலுமணியை சொல்றீங்க, பக்கத்திலே இருக்கிறாரு பாருங்க, அவர் வந்து கேட்டாரா இது ஒரு பச்சை பொய்ன்னு சொல்றாரு. வேலுமணி பேரையும் தான் நீங்க சொன்னீங்க. அவரும் பக்கத்துல நின்று ஆமோதிக்கிறாரு எடப்பாடி. ஆமோதிக்கல, அப்புறம் என்னங்க ஒரு நமட்டு சிரிப்போடு கடந்து போயிட்டாரு. அன்றைய தினம் அங்க இருந்த அருகில் இருந்த நத்த விஸ்வநாதன் அந்த கேமராவில இருந்து ஒதுங்கி போயிட்டாரு. ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு மிக உயர்ந்த பொதுச்சாளர் என்கிற உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர் தன்னை சந்தித்த அந்த 6 பேருடைய சந்திப்பு பொய்ன்னு சொல்றார். ஜூலை 7ஆம் தேதி சேலத்தில் சிசிடிவி எடுத்து பாருங்க. 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. 2.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அதை பச்சை பொய்ன்னு ஒரு பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா எப்படி கட்சிக்காரங்களும் மூத்தவங்களும் எடுத்துக்குவாங்க? இங்க கீழே இருக்கிற நிர்வாகிகளுடைய குரலை தான் அவங்க எதிர்கட்சாங்க. கள நிலவரத்தை சொன்னார்கள். கிட்டத்தட்ட இந்த 52 ஆண்டுகளில் இவ்வளவு பின்னடைவு சரிவில்லை. இந்த 39 தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 15 தொகுதிகளில் நம்ம 3வது இடம், 7 இடம் டெபாசிட் போயிருக்கோம். ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற தேர்தலை கணக்கெடுத்தால் 10 தொகுதிகள் தான் நம்ம வெற்றி. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கோம். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 3வது இடம் நாடாக இருந்திருக்கோம். எனவே வெளியில் போனவங்க அல்லது உங்களால் நீக்கப்பட்டவர்கள் வந்தால்தான் ஒரு 3%, 5% ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுதுதான் அது வலிமையான அதிமுக என்று பிற கட்சிகள் கூட்டணிக்காக வருவார்கள். நமக்கு 2026 வெற்றி சாத்தியம். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. 234 தொகுதியில் களப்பணியில் இறங்கிட்டாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இன்னும் உட்கட்சி குழப்பம், உட்கட்சி பிரச்சனையிலே கவனம் செலுத்துறீங்கன்னா எப்படின்னு ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன். தனக்கு இருந்த அந்த 4 ஆண்டுகள் முதலமைச்சர் அதிகார பலத்தாலும் பணபலத்தாலும் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது போன்ற ஒரு மாய தோற்றத்தை திரு எடப்பாடி ஏற்படுத்தியிருந்தார். அந்த மாய தோற்றம் உடைபட்டு இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக டிசம்பருக்குள் இந்த ஒருங்கிணைப்பு என்பதும் ஒற்றுமை என்கிற குரலும் ஓங்கி ஒலிக்கும். நிச்சயமாக அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பிலிருந்து முன்னணியினர் வரைக்கும் எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் கலை யதார்த்தம். டிசம்பருங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும், 1 மாதத்தில் வந்துடும். சரி, நடக்கும். அதாவது இந்த கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அதை 30 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், இவங்க 2 பேரும் கட்சியை எப்படி நடத்தினார்கள் என்பது இந்த 52 வருட வரலாற்றை படித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு எதிராக மிக கடுமையாக விமர்சனம் செய்த நாவலர் நெடுஞ்செழியன், பாபு சண்முகம், ராகவானந்தம் போன்றவர்கள், ராஜாராம் போன்றவர்கள்லாம் கட்சியில் சேர்ந்தவுடனே அவங்கள கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பு கொண்டு வந்தார், அமைச்சர்களாக்கினார். தனக்கு எதிரான நிலைப்பாட்டில் யார் இருந்தாலும் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவருடைய கட்சி. 1975 சிதம்பரத்தில் ஒரு செயற்குழு, அந்த செயற்குழுவில் இவர் நடிக்க மட்டும் போகட்டும், கட்சியை வேற ஒருத்தட்ட ஒப்படைக்கணுங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்தார்கள். இந்த தகவல் தெரிஞ்ச உடனே அந்த கூட்டத்தில் தொடக்கத்திலே சொன்னார், இந்த கட்சியிலிருந்து பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை நீக்குவதற்கு தீர்மானம் கொண்டு வர இருப்பதாக கேள்விப்பட்டேன். நானே விலகிக் கொள்கிறேன். உங்களிலே ஒருவர் பொதுச்செயலாளர் இருந்து இந்த கட்சியை நடத்துங்களோன்னு ஒட்டுமொத்த கூட்டம் வந்துருச்சு. அண்ணா திமுக தான் எம்ஜிஆர், எம்ஜிஆர் தான் திமுக நீங்களே சொன்னீங்க. இன்றைக்கு அண்ணா திமுக நீங்கள் தான், உங்களை தவிர்த்து நாங்கள் அரசியலில் பயணிக்க விரும்பலைன்னு ஒட்டுமொத்த கூட்டமுமே அங்கே தீர்மானம் போனது. 1976 கோவையில் பொதுக்குழு, அதிமுக அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் மாற்றம். கோவை செழியன், பில்லப்பன், ஜி விஸ்வநாதன், விருதுநகர் சீனிவாசன் போன்றவர்கள் உண்மையான அதிமுக நாங்கள் தான் அப்படின்னு எம்ஜிஆருக்கு எதிராக பேசினார்கள். எம்ஜிஆர் முன்னிலையிலேயே எம்ஜிஆருக்கு எதிரான கருத்தை பதிவு செய்து வைத்தார். அதற்கு மாற்றாக நாஞ்சில் மனோகரன், எஸ் சி சோமசுந்தரம், அங்கிருந்த திருப்பூர் மணிமாறன் போன்றவர்களை ஆதரவு நிலைப்பாட்டில் பேச வச்சு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து, அந்த தீர்மானம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த தீர்மானம் மட்டுமே வெற்றி பெற்று இருந்தது. அன்றைக்கு வெளியேறிய அவர்களும் மீண்டு வந்தபோது இணைத்தார். எஸ் சி சோமசுந்தரம் 1984 நமது கழகம் தொடங்கி ஒரு தேர்தலை சந்தித்து தோல்வியிட்ட உடனே பாவம் பெரியவர் உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டாரு, அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சேர்த்தார். திரும்ப அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்று பலரும் விலகிய நிலையில் அவர்களையும் அரவணைத்து கட்சியை ஒன்றிணைத்து தான் வெற்றி பாதைக்கு போனாங்க. இன்றைக்கு எடப்பாடி சொல்லுகிறார் அவர்களெல்லாம் விலகிச் சென்றவர்கள், ஆனால் இவர்கள் நீக்கப்பட்டவர்கள், எனவே நான் சேர்க்க மாட்டேன்னு. முத்துசாமியை நீக்கினாங்க, ராகவானந்தத்தை நீக்கினாங்க, பண்டுட்டியாரை நீக்கினாங்க, திருநாவுக்கரசர் நீக்கினாங்க. நீக்கப்பட்டவர்கள் தான் மறுபடியும் வந்து இணைந்து அவர்களுக்கும் அமைச்சர் பதவி, கட்சியினுடைய உயர் பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. அவர்களெல்லாம் ஆகச்சிறந்த தலைவர்கள், ஆளுமை மிக்க தலைவர்கள், தொண்டர்கள் பலம், கட்சி கட்டமைப்பு, மக்கள் ஆதரவு உள்ளவர்கள்.
மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு, என்ன ஆளுமை இருக்கு? நீங்க சொல்றது எதுவும் ஒப்பீட சரியா இருக்க முடியும்? சரியான ஒப்பீடு. நான் என்ன கேட்கிறேன், செல்வி ஜெயலலிதா ஒற்றை தலைமையா தன்னை நிலைநிறுத்தி மக்கள் மத்தியிலையும் அதை நிரூபிச்சதற்கு பிறகு நீங்க சொல்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு அமைச்சர் பதவியோ இல்ல மற்ற இரண்டாம் கட்ட பதவிகள் அதிகாரத்தை கொடுத்து அமர வைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரி ஓபிஎஸ்ஐயோ இல்ல மற்றவங்களையோ கூப்பிட்டு அடுத்த நிலையில உட்கார வச்சா சரியாயிட முடியுமா? அது சரியா வருமா? இல்ல நிச்சயமா எப்படி வரும்? இல்ல நான் சொன்ன இந்த 6 பேர் இருக்காங்கல்ல, இந்த 6 பேர் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்களே பொதுச்செயலாளர் இருங்கள், கையெழுத்து போடும் அதிகாரம் உங்களிடமே இருக்கட்டும், முதலமைச்சராகவும் நீங்களே இருங்கள். இந்த விலகியவர்கள், விலக்கப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா வழியில கட்சியை வலிமைப்படுத்தி வெற்றி பாதையில் பயணிப்போம் என்று ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க. இந்த அறிக்கையை எடுத்து சென்று நாங்கள் திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களிடமும் நாங்கள் அவர்களை சமாதானப்படுத்த அழைத்து வருகிறோம் என்ற போதும் பிடிவாதமாக முடியவே முடியாது என்று உறுதியோடு நிலைப்பாட்டு இருக்கிறார். இந்த 6 பேர்ல ஒரு மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொன்னார், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த திருக்குறளை நான் எடப்பாடியாருக்கு சொல்றேன். அதை போய் எடப்பாடி சொன்னாரு பாருங்க, அவர் என்ன செய்யணும் அப்போ? சரி, ஓகே. இல்லை, அதுதான் இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமாக கட்சியில் இருக்கிற எல்லோருடமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்தால் மட்டுமே, பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே தான் இது நிச்சயம் மீண்டும் வலிமையான திமுகவை தோற்கடிக்கும் சக்தி படைத்த வலிமையான கட்சியாக வரும், வலுவான கூட்டணியும் உருவாகும் என்பதுதான் அண்ணா திமுகவில் உள்ள அனைவருடைய விருப்பமாக, எதிர்பார்ப்பாக, குறிப்பாக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நடக்குமா பார்க்கலாம்.